கர்த்தரும் அருமரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமையடைவதாக. இந்த காலை வேளையிலும் என்னுடைய சமூகத்தில் கான்ஃபரன்ஸ் காலில் படித்திருக்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்களையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய தாழ்வு நம்மை நோய்ப்பவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதாக இருக்கிறது. தேவன் நம்மை அவர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். நமக்கு கிருபை தர வல்லவராக இருக்கிறார். நம்மை சமாதானத்தை நடத்த வல்லவராக இருக்கிறார். இந்த உன்னதமான தேவனை நாம் பற்றி அவரோடு இசைந்திருக்கும் பொழுது நம்மை அவர் ஆசீர்வதித்து நம்மை உயர்த்துவார். என்னாகும் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் படிக்கும்போது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசனமாக்கி உனக்கு சமாதானம் கட்டிருக்க கடவர் என்பதை விதமாக தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பது மாத்திரமல்ல, நம்மை சுகபத்திரமாய் பாதுகாக்கவும் வல்லவராயிருக்கிறார். நம்முடைய பேரை அவர் பிரஸ்தாபப்படுத்த வல்லவராயிருக்கிறார். நமக்கு கிருபையும் சமாதானத்தையும் கொடுக்கிறவராயிருக்கிறார். அந்த உன்னதமான தேவன் நம்மோடு இருக்கும் பொழுது நம்முடைய எல்லா விதமான போராட்டங்கள், நம்முடைய எல்லா விதமான நிந்தைகள், எல்லா விதமான அவமானங்கள் எல்லாவற்றிலும் இருந்து நம்மை அவர் மீட்டு அவருடைய பாதையிலே நம்மை நடத்தும் பொழுது நாம் பரிசுத்தவான்களாய் மாறி அவர் கொடுக்கின்ற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் அவர் நமக்கு ரட்சிப்பை கொடுக்கிறவராக இருக்கிறார். நாம் அவரை அறியாதிருந்த நாட்களிலும் அவர் நம்மை தேடி வந்து நம்மை ரட்சித்து நம்முடைய பாவங்களை போக்கி நமக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அன்பையும் கொடுத்து தேவனாய் காணப்படுகிறார். அப்பேற்பட்ட தேவன் நம்மை அவர் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். நம்முடைய போக்கையும் நம்முடைய வரத்தையும் ஆசீர்வதித்து என்றென்றைக்கும் நாம் நிலைநிற்கத்தக்கதாய் நம்மை உயர்த்துகிற தேவனாயிருக்கிறார். அந்த தேவனை நாம் அனுதினமும் நாம் முறுக்க பிடித்தால் அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் நம்முடைய முகத்தை நம்மேல் பிரகாசிக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ஏனென்றால் கர்த்தரை நம்பி வாழ்கின்ற நம்முடைய முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்முடைய முகங்கள் எப்பொழுதும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதினால் முகக்கலைகளை நன்றாக்கி தேவன் நம்மை ஒரு வெற்றி சிறக்க செய்தவர்களாய் அனைவர் முன்பும் நாம் ஒரு வெற்றியுள்ளவர்களாய் நிற்கத்தக்கதாய் தானி உள்ள மனிதர்களாய் நம்மை அவர் மாற்ற வல்லவராயிருக்கிறார். அப்பேற்பட்ட தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணும்பொழுது நம்ம காணப்படுகின்றதான எல்லா விதமான மனக்கசப்புகளும், எல்லா விதமான துன்பங்களும், எல்லா விதமான சங்கடங்களும் எல்லாவற்றையும் அவர் போக்க வல்லவராயிருக்கிறார். அவர் நம்மை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிற விதமே ஆச்சரியப்படத்தக்கதாய் நம்மை நடத்த வல்லவராயிருக்கிறார். அவருடைய முகத்துக்கு முன்பாக நாம் பிரகாசமுள்ளவர்களாய் காணப்படுகிறோம். சங்கீதம் 128:1 படிக்கும் பொழுது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவனோ அவன் பாக்கியவான். நாம் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு ஈவாக கொடுக்க வேண்டும் என்றால் நாம் எப்பொழுதும் அவருக்குள் பயப்படுகிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். கர்த்தருக்குள் பயப்படும் பொழுது நம்மில் இருக்கிற பாவங்கள் நம்மை விட்டு வெளியேறும். நம்மை அண்டிக் கொண்டிருக்கிற எல்லா விதமான தீய செயல்களும் தேவன் நமக்குள் வரும்பொழுது, கிறிஸ்துவனுடைய வெளிச்சம் நமக்குள் வரும்பொழுது, அவர் நம்மில் பிரகாசிக்கும் பொழுது அவைகள் அனைத்தும் நம்மை விட்டு மாறும். ஏனென்றால் அவருக்கு பயப்படுற பயம் என்பது நாம் அவரோடு காட்டுகின்ற அன்பாக காணப்படுகிறது. கர்த்தருக்கு பயந்து அவர் வழியிலே நாம் நடக்கும் பொழுது நாம் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்கிறது. அந்த பாக்கியவான்களாய் நாம் மாற வேண்டும் என்றால் அவரோடு கூட நாம் இசைந்திருக்க வேண்டும். அவர் காட்டுகிற பாதைகளை நாம் செல்ல வேண்டும்.
கர்த்தருக்குள் எப்பொழுதும் மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். நம்மை போல பிறரையும் நேசிக்க வேண்டும். தேவன் ஒவ்வொரு நாளும் நமக்கு புதிய புதிய கிருபைகளை அனுகிரகமும் தந்து கொண்டிருக்கிறார். அந்த புதிய புதிய கிருபைகளினாலே அவருடைய பிரசனத்தை உணர்ந்தவர்களாய், அவருடைய அன்பை உணர்ந்தவர்களாய் நாம் முன்னேறி சொல்ல வேண்டும். யோசுவா 24:15 சொன்னது போல, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று நாம் ஒவ்வொரு நாளும், நாம் மாத்திரமல்ல, நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் சேவிக்க வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் நன்றிகளை செலுத்த வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். நாம் அவரை அன்பு கூற வேண்டும். அப்பொழுது அது நமக்கு பாக்கியமாக காணப்படுகிறது. அந்த பாக்கியத்தை பெறும் பொழுது, அந்த சாக்கியத்தை நாம் பெறும் பொழுது, உண்மையிலே தேவன் நம்மை அபிவிதமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். அவருடைய ஆசீர்வாதம் தலைமுறை தலைமுறை தோறும் தங்கும் என்று சொல்கிறது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். அவரிடத்தில் அன்பு கூறும் பொழுது நம்மை காணப்படுகிற எல்லா தீர்ப்பானங்களிலிருந்து அவர் நம்மை விடுவிக்கிறார். அவைகளிலிருந்து நம்மை விலக்கி பாதுகாத்துக் கொள்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சாக்கியத்தை நமக்கு தேவன் அனுதினமும் தருகிறவராக இருக்கிறார். ஏனென்றால் நம்மை அன்பு காட்டுகிறது போல பிறரிடத்தும் காட்டி ஒருவருக்கொருவர் நாம் குற்றங்களை மன்னிக்கிற ஒரு அனுபவம் நமக்கு வர வேண்டும். அப்படிப்பட்ட குற்றங்களை நாம் ஒவ்வொருத்தருவரும் மன்னிக்கும் பொழுது தேவன் நம்மை பிரியப்படுகிறவருமாய் காணப்படுகிறார். தேவன் நம்மை அன்பு கூறுகிற தேவனுமாய் காணப்படுகிறார். 1 யோவான் 4:7-8 படிக்கும் பொழுது, பிரியமானவர்களே, ஒருவர் அன்பாயிருக்க கடவுள், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறார். அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் அன்புள்ள தேவனாய் இருக்கிறார். நாம் நம்மிடத்தில் அன்பு காட்டுகிறது போல ஒவ்வொருடத்திலும் அன்பு காட்டும் பொழுது தேவன் நம்மை பிரியப்படுகிறார். அவர் நம்மை பிரியப்படும் பொழுது அவர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் நம்மை காக்க வல்லவராய் இருக்கிறார். நம்முடைய முகங்களை பிரகாசிக்கப்படுகிற தேவனாய் இருக்கிறார். நம்மை கிருபை உண்டு பண்ணத்தக்க தேவனாய் இருக்கிறார். நம்மை சமாதானத்துடைய நடத்தத்தக்க தேவனாய் இருக்கிறார். இவைகளை நாம் செய்ய வேண்டும் என்றால் ஒருவருக்கொருவர் நாம் அன்பு பாராட்ட வேண்டும். அன்பினாலே எல்லாவற்றையும் செய்ய முடியும். அன்பு ஒரு இடத்தில் வரும்பொழுது நம்முடைய பாவங்கள், நம்முடைய சாபங்கள் நம்மை விட்டு மாறுவதற்கு தேவன் நமக்கு அனுகிரகம் பாராட்டுகிறவராய் காணப்படுகிறார். நாம் தேவனுக்குள் ஒருமனப்பட்டு கிறிஸ்து இயேசு நமக்கு நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறது போல நமக்காக செய்கிற ஒவ்வொரு பாவங்களையும் நாம் மன்னிக்க வேண்டும். அப்பொழுது தேவன் நமக்கு அடைக்கலமாக இருந்து நமக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கிறவராக இருக்கிறார். அப்பேற்பட்ட சாக்கியத்தை நாம் பெற வேண்டும். எபேசியர் 4:32 படிக்கும் பொழுது, ஒருவருக்கு தயவாயும் மன விருப்பமாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஏனென்றால் கிறிஸ்து நம்முடைய பாவங்களை அவர் மன்னித்திருக்கிறார். அவர் நமக்கு மன்னித்ததினாலே நமக்கு ரட்சிப்பு வந்திருக்கிறது. அவர் நம்மை மன்னித்ததினாலே நம்முடைய பாவங்களிலிருந்து நமக்கு ஒரு விமோசனம் வந்திருக்கிறது. ஏனென்றால் அவர் ரட்சகராக இருக்கிறார். அந்த கிறிஸ்து நம்மோடு இருக்கிறதுனாலே அவருடைய அன்பு நம்மிடத்தில் இருக்கிறது. அவர் தயவுள்ள தேவனாக இருக்கிறார். ஏனென்றால் நாம் எப்பேற்பட்ட பாவங்கள் செய்திருந்தாலும், தெரிந்தும் தெரியாமலும் கண்டும் காணாமலும் எண்ணற்ற பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே செய்வதுண்டு. ஆனால் அவைகளை அவர் மன்னித்து மறக்கிற தேவனாக இருக்கிறார். அந்த மன்னிப்பு கொடுப்பது மாத்திரமல்லாது நாம் செய்த அக்கிரமங்கள் எல்லாவற்றிலும் இருந்து நமக்கு ஒரு விடுதலை கொடுத்து அவைகளை அவர் மறந்தார் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அதே போன்று நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சில நமக்கு எதிராக செயல்பட்டாலும் ஒருவரை நாம் மன்னித்தால் அந்த மன்னிப்பது மாத்திரமல்லாது அந்த மன்னித்ததை நாம் மறந்துவிட வேண்டும். அதன் பிற்காலங்களிலே அவைகளை சொல்லி நாம், நீ இப்படிப்பட்டவர், எனக்கு விரோதமாய் இந்த செயல்களை செய்தாய், நான் அப்படிப்பட்டவன் என்று ஒரு ஆர்கியுமெண்ட் பண்ணாமல், அவர்கள் நமக்கு அன்பானவர்கள் செய்த ஒரு உபத்திரமாக இருக்கலாம்,
இல்லை நமக்கு தெரியாதவர்கள் செய்ய உபத்திரமாக இருக்கலாம். ஆனாலும் அவைகளை மன்னிக்கக்கூடிய பக்குவம் நமக்கு வர வேண்டும். அதை மன்னிப்பது மாத்திரமல்ல, அதை மன்னித்து உடனே அதை மறந்து விட வேண்டும். நாளடைவில் அவைகளை மறுபடியும் நம் மனதில் வைத்து அவைகளை சொல்லி சொல்லி சொல்லும் போது உண்மையிலே அந்த பாவத்தை நாம் மன்னித்ததாக எடுத்துக் கொள்ள முடியாது. ஏனென்றால் நாம் முதற்களவிலே மன்னித்தோம் என்று சொன்னாலும் நாம் உள்ளத்திலே அதை நினைவு கூர்ந்திருப்பதனால் நாம் அவர்களை மன்னித்ததினாலே தேவன் நம்மில் அன்பு கூற மாட்டார். தேவன் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை நமக்கு தரமாட்டார். அவர் நம்மை காப்பேன் என்று சொன்ன கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்த மாட்டார். ஏனென்றால் நம்மில் இருக்கிற தப்பிதங்களை கிறிஸ்து இயேசு நமக்கு மன்னித்தது போல நாம் அவைகளை மன்னிக்காமல் இருப்பதே. ஏனென்றால் நாம் மன்னிக்கும் பொழுது தேவனுடைய பிரசனம் நமக்குள் இறங்கும். நாம் மன்னிக்கும் பொழுது அவர் நம்மை மறைமுகமாய் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஏனென்றால் நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். கர்த்தருக்குள் நாம் அன்பு கூறுவராய் காணப்படும். தன்னை போல பிறனை நேசித்து ஒருவருக்கொருவர் அன்பு கூறுவராய் காணப்பட வேண்டும். அது மாத்திரமல்லாது நாம் ஒருமுகப்பட்டு குடும்பமாக தேவனை ஆராதித்து தேவனை மாத்திரம் மகிமைப்படுத்த வேண்டும். அந்நிய தேவர்களை சேவிக்காமல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் நாம் சேவிக்க வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை மன்னிப்பது போல நாமும் ஒருவருக்கொருவர் பாவங்களை மன்னிக்கும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதித்து நம்மை காப்பார். அவர் நம்முடைய முகங்களை பிரகாசிக்க பண்ணுவார். கிருபையினாலும் சமாதானத்தினாலும் நம்மை நடத்துவார். இந்த வார்த்தையினாலே தேவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒரு நிமிடம் கண்களை மூடி செபிப்போம். எங்கள் பரலோகத்தின் தகப்பனே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த நல்ல வேளைக்காய் நன்றியோடு துதிக்கிறேனப்பா. இயேசப்பா, உம்முடைய கிருபையும் உம்முடைய பிரசனமும் உம்முடைய சமாதானமும் உம்முடைய ஆசீர்வாதமும் எங்களோடு கூட இருந்து நடத்தத்தக்கதான கிருபையை இந்த நாட்களிலே நீர் எங்களுக்கு தரும்படிக்கு செபிக்கிறேனப்பா. கர்த்தாவே, உண்மையிலே கர்த்தாவே, நாங்கள் அன்பு கூறுவது போல ஒவ்வொருவரும் அன்பு கூறவும், கர்த்தாவே, எங்கள் தப்பிதங்களை மன்னித்தது போல நாங்கள் ஒருவருக்கொருவர் தகப்பனை எங்கள் தப்பிதங்களில் மன்னித்து அவைகளை மறந்து உமக்குள் வாழ நீர் கிருபை செய்வீராக. எல்லாவற்றிலும் உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து பாளையம் வழங்குவதாக. நீரை மெய்யான தேவன் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் தகப்பன. உங்களுடைய பிரசனம் மாத்திரம் எங்களை ஆட்கொள்ளட்டும். உங்களை தாழ்த்தி உடைய சமூகத்தில் கொடுத்து மேற்பெரும் மீட்பெருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறேன். ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். ஆமென். ஆமென்.